பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவரை விசுவாசிக்கப்படத்தக்க நம்ம பெரிய பெரிய மாற்றத்தின் மத்தியில தேவன் நம்மளை கொண்டு போவார். தேவனை விசுவாசிங்க, தேவனை நம்பிருங்க. ஆண்டவரை எப்பொழுதும் நம்மளுக்கு ஜெயமுள்ள வாழ்வை தருவாராக. ஆமென். இந்த நாளில் தேவனோட வார்த்தை பார்ப்போமாக. சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழிகளை செவ்வைப்படுத்துகிற தேவனே. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுடைய பாதைகள் எல்லாம் நம்மளுடைய பலத்துல ஆண்டவரோட பலன் இருக்கிறது. ஆமென். நீங்க எந்த நேரத்திலெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறீங்க, எந்த இடத்துலலாம் நீங்க பலன் இல்லாம இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது, பேசும்போது ஒன்று மறந்துடாதீங்க, தேவன் நம்மளை இடை கட்டுகிற தேவனா இருக்கார். நம்மள பலத்துல அவரோட பலத்தை தருகிறார். தேவனோட வார்த்தை தான் அந்த பலன். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களோ, இயேசு கிறிஸ்துவோடைய வசனங்களை தியானிக்கிறீங்களோ, அவளுக்கு அவளை நம்மளுக்கு ஆண்டவர் பலத்தை தருவார். சோர்ந்து போகிற வேலையில, சரீரத்துல பலவீனங்கள் வேலையில, சில விதமான குடும்ப சூழ்நிலையில் வேலைகளில நம்ம சோர்ந்து போகும்போது தேவனோட வார்த்தை நம்மளுக்கு பலனா இருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர்கிட்ட இருந்து வருகிற பலன் எவ்வளவு பெரிய மலைகளா இருந்தாலும் சரி, அது தடைகளா இருந்தாலும் தேவனோட பலன் அதெல்லாம் முறியடித்து போட வல்லமை உள்ள பலமா இருக்கிறது. நீங்கள் ஆண்டவருடைய பலத்துல வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு அவரோட வார்த்தையினுடைய பலத்தை நம்மளுக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேரு தேவனுடைய வார்த்தைகளை, ஆண்டவருடைய வசனங்களை தியானம் பண்றீங்களோ, நிச்சயமாக உங்க வாழ்க்கையில தேவனோட பலன் இருக்கும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். அது மட்டுமல்ல, என் வழிகள் எல்லாம் தேவன் என்ன பண்றாரா, நம்ம வழிகள் எல்லாம் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. செவிப்படுத்துகிறார். எல்லாத்தையும் ஆண்டவர் நம்மளுக்கு சரிப்படுத்துகிறார். எல்லாத்தையும் நம்மளுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். நம்ம பாதைகள் எல்லாம் தேவன் நம்மளுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் முன்னே நின்று நம்ம வழிகள் எல்லாம் காத்துக்கொள்கிறார். அருமையான தேவ ஜனமே, நீங்க எதுக்கு கலங்கணும், எதுக்கு பயப்படணும்? தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரு. ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டாரு. ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாரு. கவலைப்படாதீங்க. தேவன் நம்மளுக்கு பலனா இருக்கிறதுனால தேவனோட பலத்துல இடை கட்டுங்க. தேவனோட வார்த்தையில விசுவாசமா இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். தேவனை நம்புவோமாக. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இதோ சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல சொன்னது பிரகாரமாய் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய வார்த்தையினால பலப்படுத்தி ஆண்டவரே அவர்கள் வழிகள் எல்லாம் தேவன் செவ்வைப்படுத்தும்படி ஆண்டவரே உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தேவன் தாமே இவர்களுக்கு நன்மையான காரியத்தை செய்து முடிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.